அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாடிகளை சுத்தப்படுத்துவது எப்படி முடியும் சாமி? அதே மாதிரி வாயுக்களை நம்ம எப்படி வழிப்படுத்திக்கலாம்? நாடியை சுத்தம் பண்றது தான் வாயு. வாயுவை செய்யறது தான் பிராணாயாமம். ஓ, பிராணாயாமம் ஒரு மூக்கை மூடி இது ஏறுதல் பூரகம் ஈரெட்டு அப்படின்னு பேரு. ஈரெட்டு நான் எவ்வளோ ஆச்சு? ஈரெட்டு 16 16 ஆச்சு. 16 1 2 3 4 5 16 என்ற வரைக்கும் மூச்சை வலிச்சுக்கினே இருக்கணும். 64 என்ற வரைக்கும் நிறுத்தணும். இதுக்கு பேர் கும்பகம். வலிச்ச மூச்சு 16 வலிச்சு அதை 4 பாகமாக்கணும். 4 16 எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. 64 என்ற வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் அந்த வலிச்ச மூச்சு. திருப்பி 32 என்ற வரைக்கும் நிறுத்தி வச்ச மூச்சை மொல்லமாக விடணும். புஷ்ஷுன்னு விடக்கூடாது, மொல்லமாக விடணும். இது நாடி சுத்திகரிப்பு. பிராணனை சுத்திப்படுத்தும். நாடி நரம்பெல்லாம் சுத்தமாகும், ரத்தம் தூய்மையாகும். ஆனால் இந்த நான் சொன்ன 16 வலிச்சிங்கன்னா தர்ண பேதி வச்சுட்டோம். நேராக போய் ஒரே நாளைக்கு உட்காந்து 16 நான் வலிக்கிற குரு சொல்லிட்டாரு, 16 32 நான் 64 எண்ணிட்டு அப்படின்னு வலிச்சா தர்ண பேதி வச்சு நம்மளை கொள்ளும். இதை எப்படி பண்ணணும்? இன்னைக்கு 2 வலிக்கணும், நாளைக்கு 4 வலிக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகணுமே தவிர எடுத்த உடனே மொத்தமாக செய்தோம்னா ஆபத்து நமக்கு வரும். இது நாடி சுத்திகரிப்பு சாமி. பிராணாயாமம் பேர் இதுக்கு. சொல்லும். இது சாதாரண எல்லாரும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். ஒரு நோயாளியும் செய்யலாம். இல்லை ஒரு குருவோட துணையோட செய்யணுமா? குருவோட துணையோட செய்தால் சேஃப்டி. ஏன்னா இப்போ சொன்ன இல்லை, நான் சொல்லிட்டேன் 64. இது இவர் திருமூலர் சொல்றாரு, இது பூரகம் கும்பகம் ரோசகம் அப்படின்னு இது 3 பேர். இதுக்கு இந்த 3 பேர் திருமூலர் சொன்னாரு, நானும் சொன்னேன். நானும் சொன்னார்னு கேட்டுட்டு நீ செய்தீங்கன்னா ஆபத்தை உண்டாக்கிப்பேன். அப்போ குரு மூலியமா செய்யும் போது குரு சொல்லுவார், இன்னைக்கு 2 செய்ப்பா, நாளைக்கு 4 செய்ப்பா. அப்போ குரு சொல்லி கொடுக்குறாருல்ல, அதுக்கு ஒரு ஆள் ஓணும் இல்லை, அந்த ஆள் தான் குரு. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் சாமி. சாமி, இப்போ 2வது பாடம் பண்ணுறீங்களா? அந்த ஒரு பொருளை ஒரு வழியாக ஏற்றுறோம்.
திருப்பி உச்சத்துக்கு போசல 2 வழியாக பிரிக்கிறோம், திருப்பி ஒரு வழியாக இறக்குறோம். இது விளக்கணும் சார். எதோட விளக்கம்? இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு வழியை ஏற்றி 2ஆக பிரிக்கிறோம் இல்லைங்களா, அது ஏன் 2ஆக பிரிக்கணும்? இங்கே 2ஆக பிரிக்கணும், இங்கே சொல்லி ஆகணுமா? இல்லை, நான் டவுட்டு கூட கேட்டேன். இங்கே சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. சிவனுக்கு முக்கண்ணு இருக்குது சாமி. சிவனுக்கு எத்தனை கண்ணு இருக்குது? முக்கண்ணு. எந்தெந்த கண்ணு இருக்குது? முகத்தில் 2 கண்ணு காட்டுவாங்க, மையத்தில் 2 கண்ணு, ஒரு கண்ணு காட்டுவாங்க. இப்போ இதுதான் உண்மையான சிவனுடைய முக்கண்ணா? இல்லை. உண்மையான சிவனுக்கு முக்கண்ணு அப்படின்னு சொன்னால் ஒன்று உருவ மையத்தில் இருக்கிற கண்ணு, இன்னொன்று உச்சியில் இருக்கிற கண்ணு, இன்னொன்று என்னன்னா இந்த பிடியில் இருக்கிற கண்ணு. இதுதான் சிவனுக்கு இருக்கிற முக்கண்ணு. ஆனால் படம் வரையும் போது இந்த மாதிரி காட்ட முடியாது. பின்னாடி ஒரு கண்ணுக்குது, உச்சியில் ஒரு கண்ணு காட்ட முடியாதனால மனுஷனை மாதிரியே ஒரு படம் வரைஞ்சி இங்கே ஒரு கண்ணு வரைஞ்சிட்டு இதுதான்பா முக்கண்ணுன்றாங்க. இது நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள், பக்தியில் இது ஓகே. ஆனால் உண்மை அப்படின்னா இங்கே ஒரு கண்ணு, இது 2ம் உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணு. இது ஒரு நாளும் என்ன காட்ட போகிறதில்ல, இறைவனையும் காட்ட போகிறதில்ல. அப்போ இந்த கண்ணு அதுக்கு உதவாது. எதுக்கு உதவாது? ஞானத்துக்கு உதவாது. இது உலகத்துக்கான ஒரு பொருள், சரிங்களா? ஆனால் பாடம் எதுக்காக பண்ணுறோம்? உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை உணர்ந்தோம்னா நமக்குள்ள இந்த முக்கண்ணும் விழிப்படையும். அப்போ நமக்கு முன்னாடி ஒரு கண்ணுக்குது, பிடரியில் ஒரு கண்ணுக்குது. அப்போ எத்தனை போகிறோம்? நேராக மேலே போகிறோம், இங்கே இருந்து 2ஆக பிரிக்கிறோம். ஏன் இங்கேருந்து 2ஆக பிரிக்கிறோம்னா இங்கே தான் உயிர் நின்று விளையாடுது, இங்கே தான் மனம் நின்று விளையாடுது. அப்போ இங்கே இருக்கிற ஒரு பொருளை நேராக கொண்டு போய் பிடரி கண்ணில் கொண்டு போய் சேர்க்கணும். பிடரி கண்ணில் கொண்டு போய் சேர்னா இந்த பிடரி கண்ணும் இந்த புருவ மையத்தில் இருக்கிற கண்ணும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அப்போ இது 2 டைமும் ஒரே டைமில் அப்படி போக ஆகும்போது 2மே விழிப்படையும். இந்த 2 பொருளும் விழிப்படைஞ்ச என்ன சாமி ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு பார்வை உலகத்தில் இருக்கிற இந்த ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும், இன்னொரு பார்வை இறைவனுடைய அந்த ஞானத்தை நமக்குள்ள அப்படியே மொத்தமாக இறக்கும். அப்போ உலக ஞானமும் நமக்கு கிடைக்கும், இறை ஞானமும் கிடைக்கும்ன்றதுக்காக தான் ஐயா என்ன பண்ணாரு, பாடத்தில் இவ்வளோ விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு சாமி. சரிங்களா? எதுவுமே காரணக்காரியம் இல்லாமல் ஐயா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை. இதுதான் நடக்குது. அடுத்த கேள்வி சாமி, இப்போ இந்த யோகம் பண்ணுறவங்க வந்து எல்லாருக்குமே டவுட் இருக்குது, வலது கையில் படுக்கணுமா இடது கையில் படுக்கணுமான்னு சொல்லி. இப்போ எப்படி சாமி படுக்கணும்? நார்மலாக வந்து மனுஷன் வந்து வலது கையில் படுக்கணுமா இடது கையில் படுக்கணும்? வலது கையிலையா? இந்த பக்கம் படுக்கிறாங்களா, வலது பக்கம் படுக்கிறாங்க, இடது பக்கம் படுக்கிறாங்க. இப்போ யோகம் பண்ணுறவங்க எந்த பக்கம் படுக்கலான்னு பாடத்தில் இருக்கிறதெல்லாம் வாங்கிற அவ்வளோ இல்லையா? பொதுவான விதி சொல்லிடுவோம். எல்லா உலக மக்கத்தில் எல்லாரும் சாப்பிட போகிறாங்க, சாப்பிட்டவங்க எல்லாரும் தூங்க போகிறாங்க. தூங்க போகிறவங்க எல்லாருக்கும் ஜீரணம் ஆகணும். ஜீரணம் ஆகணும்னா என்ன பண்ணோம்னா இடது பக்கம் கை வச்சு படுத்தா மட்டும்தான் சாப்பிட்ட பொருள் கீழையும் காற்று போய் வர்றதுக்கு இடமும் கிடைக்கும். அதனால் சராசரியாக வாழக்கூடிய எல்லாருமே இடது பக்கமாக தான் படுக்கணும். இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விதி. யோகம் பண்ணுறவங்க எப்படி சாமி படுக்கணும், எப்படி படுக்கணும் சொல்லி ஆகணுமா? தான் நீ தான் சாமி சொல்லணும். யோகம் பண்ணவங்க நைட்டில் ஆகாரத்தை குறைச்சிருவீங்க, இல்லை சிலரே சாப்பிட கூட போகிறதில்ல, ஒரு சிலரே படமோ ஏதோ கஞ்சோ ஏதோ ஒன்று குடிச்சிடுவாங்க. இப்போ குடிச்சு போட்டு எப்போவுமே படுக்கிற மாதிரி இடது பக்கம் படுத்தால் இந்த யோகத்தினால பலன் உண்டானா பலன் இல்லை. யோகம் பண்ணுறவங்க எப்படி படுக்கணும் அப்படின்னா வலது பக்கம் கை வச்சு படுக்கணும். எதுக்காக வலது கை வச்சு படுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வலது பக்கமாக நாம் படுக்கும்போது தூக்கத்தில் சூரியகலை வேலை செய்யும். சூரியகலை வேலை செய்யும்போது உடலுக்கு தேவையான உஷ்ணம் அணையாமல் பார்த்துக்கும். நான் பாடம் பண்ணுறேங்க, நைட்டில் சாப்பிட்றது இல்லைங்க, கஞ்சி தாங்க சாப்பிட்றேன், இல்லை பழம் தாங்க சாப்பிட்றேன், அவ்வளோ கரெக்டாகிறேங்க அப்படின்னு இடது பக்கம் கை வச்சு படுத்தால்
சந்திரகலை மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ என்ன ஆகும்? இந்த உடல் குளிர்ச்சி அடையும். அப்போ பானம் பண்ணுறதுக்கான பலனு அங்கே கிடைக்குமானா, நம்ம உழைச்ச உழைப்பெல்லாம் தூக்கத்தில் வீணா போயினுக்குது. ஏற்கனவே நிறைய வீணா போயினுக்குது, இப்போ தூங்கி பாதி வீணா போகுது. அப்போ யோகம் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும், நம்ம அந்த சக்தியை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும்னா, ஒரு ஒரு விஷயத்தையும் ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்ற அந்த அறிவையும் வளர்த்துக்கணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் இந்த சக்தியை, அந்த ஆற்றலை இந்த ஊன் உடம்புக்குள்ளே தக்க வைக்க முடியும். இல்லைன்னா காற்று அடிக்கிறதும் திருப்பி காற்றை பிடுங்கிறதும், காற்று அடிக்கிறதும் காற்றை பிடிக்குமா இருந்தால் பலன் என்ன? பலன் ஒன்றுமே கிடையாது. அப்போ வெறும் பாடம் பண்ணுறதாவே போயிடக்கூடாது. இப்போ இதை நீங்கள் இங்கே கேட்டதே தவறு, நான் சொன்னது அதோட பெரிய தவறு. ஏன்னா நாலுலேருந்து வேற யாரோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசுபவர்கள் பேசட்டும் சாமி, நீங்கள் உங்கள் திருவாயால் சொன்னதை எங்களுக்கு பெரும் மந்திரம் அது. ஆனால் ஒரு வகையில் எல்லாம் இனிமேல் இப்போ புரிஞ்சிச்சிங்களா? யோகம் பண்ணுறவங்க இப்படி தான் படுக்கணும். இப்படி படுத்தால் மட்டும்தான் உடலுக்குள்ள அந்த ஆற்றலை அப்படியே தக்க வைக்க முடியும். இப்படி படக்கூடாது, இப்படி படக்கூடாது. இது சொன்னதா உங்களுக்கு தெரியும். வலது கை இடது கை மறந்துடுவாங்க நீங்களா? வலது பக்கம் யோகம் பண்ணுறவங்க வலது பக்கம். அதுக்குன்னு ஃபுல் கட்டாக கட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா யோகம் பண்ணுறேன்னு வலது பக்கம் படுக்கக்கூடாது, இடது பக்கம் தான் படுத்தாகணும். யோகத்துக்கான நெறிமுறையில் இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கான இதுவை பண்ணணும். வரமுறை இல்லாத போனோம்னா அதோட பலனு விபரீதமாக ஆயிடும். அப்போ கரெக்டாக எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல அதை பயன்படுத்தினா பலன் 100% சரிங்களா? இன்னும் வேற என்ன? அவ்வளோதான் சாமி. இப்படியே ரோட்டில் போட்டோ வச்சிடலாம். ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆத்மான சொன்னேன்.